என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸி. கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டு ஆளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு உங்களுடைய கேள்விகள் நம்மளுடைய லென்ஸ் நிகழ்ச்சியில இடம்பெறணும்னு நினைச்சீங்கன்னா உங்க கேள்விகளை மறக்காம ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு உங்களுடைய பெயர் அண்ட் ஊரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், ஏஆர் ரஹ்மான் இசையில தோல்வி அடைஞ்ச ஆல்பம் எதுவும் இருக்கா? அப்படி இருந்தா அது என்ன படம்னு சொல்ல முடியுமான்னு பாலாஜி மணிமாறன் கேட்டிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் இசையமைத்த ஆல்பங்களில் பெரும்பாலும் தோல்வி அடைந்த ஆல்பங்கள் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவர் இசையமைத்த சில படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த படத்துலலாம் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய பாட்டு மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்கும். ஏஆர் ரஹ்மான் ஆரம்ப காலத்தில் இசையமைத்த திரைப்படங்களில் பவித்ரா, அந்திமந்தாரை போன்ற படங்களில் அவருடைய இசை மிகப்பெரிய வரவேற்பை பெறவில்லை. அந்த படங்கள்லாம் நீக்கிட்டு பார்த்தா பெரும்பாலும் அவருடைய ஆல்பங்கள் வெற்றிகரமான ஆல்பங்களே. மணிரத்னம் சாருக்கும் இளையராஜா சாருக்கும் ஏதோ மனக்கசப்பு இருக்கிறதா ஒரு செய்தி பார்த்தேன். அதனாலதான் மணிரத்னம் சார் தன்னுடைய படங்கள்ல இளையராஜா சாரை கம்போஸ் பண்ண கூப்பிடுறது இல்லையான்னு திருச்சியில இருந்து ரஜினி கணேஷ் கேட்டிருக்காங்க. மணிரத்னமும் இளையராஜாவும் இணைந்து பணியாற்றிய கடைசி திரைப்படம்னா அது தளபதி திரைப்படம் தான். ஏஆர் ரஹ்மான் திரைக்கு வருவதற்கு முன்னாலேயே மிகவும் வித்தியாசமாக இளையராஜா இசையமைத்திருந்த திரைப்படம் அது. அந்த படத்தின் போது தான் அவங்களுக்குள்ள ஏதோ சிறு மனக்கசப்பு ஏற்பட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதன் காரணமாகத்தான் தளபதி திரைப்படத்திற்கு பின்னாலே அவள் இருவரும் இணைந்து பணியாற்றவில்லை. சிங்கர் ஏடிகே இப்போ என்ன பண்றாரு, அவரை பத்தி அப்டேட் இருந்தா சொல்லுங்கன்னு தர்மபுரியில இருந்து ஜான் கேட்டிருக்காங்க. பாடகர் ஏடிகே இப்ப இசை ஆல்பங்களை உருவாக்குகின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. விக்ரமனுடைய நடிப்பிலே உருவாகி இருக்கின்ற துருவ நட்சத்திரம் திரைப்படம் வெளிவந்ததுன்னா அந்த திரைப்படத்திலே அவருடைய பாடல் நீங்கள் கேட்க வாய்ப்பு இருக்கு. அந்த படத்தில் ஒரு பாடலை ஹாரி ஜெயராஜன் இசையிலே பாடியிருக்கிறார் ஏடிகே. சார், விஷால் அண்ட் ஹரி சேர்ந்து ஒரு படம் பண்ண போறதா நியூஸ் வருதே, அது உண்மையான அஜித் கேட்டிருக்காங்க. ஹரியினுடைய இயக்கத்திலே ஏற்கனவே 2 திரைப்படங்களை பணியாற்றிய விஷால், அதனால அவங்க 2 பேரும் சேர்ந்து பணியாற்றுவதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் விஷால் இப்போ கையில் வச்சிருக்க கமிட்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக ஒரு சேர்ந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்த்தா கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது. டைரக்டர் ஞானவேல் ரஜினி சாரை வச்சு டைரக்ட் பண்ண போற படம் அலெக்ஸ் பாண்டியனுடைய கதைக்களம் கொண்ட 3 முகம் பார்ட் 2 இருக்குமான்னு தென்காசியில இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. 3 முகம் படத்தில் ரஜினி ஏற்று நடித்திருந்த அலெக்ஸ் பாண்டியன் பாத்திரம் இருக்க, அது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட பாத்திரம். ஞானவேலுடைய இயக்கத்திலே அப்படிப்பட்ட பாத்திரங்களை ரஜினி நடிப்பிற்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஞானவேலுவை பொறுத்த வரைக்கும் உண்மைத்தன்மையோடு படம் எடுக்க வேண்டும் நினைப்பவர். அதனால் அவர் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கின்ற படம் இருக்குது, அது ஒரு மாறுபட்ட படைப்பாக தான் இருக்குமே தவிர 3 முகம் பாணியிலே இருக்காது அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். சார், நெக்ஸ்ட் இயர் லோகேஷ் கனகராஜ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அம்பாலே ஃபிலிம்ஸுங்கிற 3 பிரம்மாண்டமான கூட்டணி இணைய இருக்கிறதா ஒரு நியூஸ் வருதே, அது உண்மையான ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் ரஜினிகாந்த், லோகேஷ் கனகராஜ், ஹோம்பலே ஃபிலிம்ஸ் ஆகிய 3 இணைந்து ஒரு திரைப்படத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மிக குறைவாக இருக்குது. ஆனால் அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கேன். ஏன்னா இந்த சினிமா உலகத்தில் எது எப்போ மாறும் அப்படின்னு சொல்லவே முடியாது. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா தான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டிருந்த சில படங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு அரண்மனை 4ல் விஜய் சேதுபதி நடிக்க இருப்பதாக சொல்லப்பட்டது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரண்மனை 4ல் விஜய் சேதுபதி நடிக்கவே இல்லை, சுந்தர் சி தான் கதை நடிக்க போகிறார் அப்படின்னு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதனால் இந்த சினிமா உலகத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படின்ற அந்த பார்வையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லியிருக்கிற ப்ராஜெக்ட் கூட நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சார், அவள் ஒரு தொடர்கதை மூலியமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமான மறைந்த முன்னாள் நடிகை ஃபடாஃபட் ஜெயலட்சுமி கூட நீங்க பழகின அனுபவத்தை பத்தி ஷேர் பண்ண முடியுமான்னு திருமுலைவாயிலிருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. நான் பத்திரிகையாளனாகவும் பத்திரிகை தொடர்பானாகவும் இருந்த காலகட்டத்தில் தான் ஃபடாஃபட் ஜெயலட்சுமி இந்த தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. நான் பத்திரிகை தொடர்பானாக பணியாற்றிய பல படங்களில் அவங்க கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே மிக குறுகிய காலத்திலே ஒரு நல்ல இடத்தை பிடித்த நடிகைன்னு ஃபடாஃபட் ஜெயலட்சுமி சொல்லலாம். அவங்க எந்த செட்டில் இருந்தாலும் அந்த செட்டே கலகலப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு இயல்பாக பழகக்கூடிய நடிகையாக இருந்தவங்க அவங்க. சார், தியேட்டர்ல ரிலீஸ் ஆன படங்கள்ல சூர்யாவுக்கு கடைசியாக வெற்றியை வாங்கி கொடுத்த படம் எதுன்னு சொல்ல முடியுமான்னு மதுரையிலிருந்து பிரபு கேட்டிருக்காங்க. ஓடிடி தளங்களிலே வெளியான சூர்யாவுடைய பல படங்கள் வெற்றிகரமான படங்களாக அமைந்திருக்கு. ஆனால் திரையரங்கில் வெளியான திரைப்படங்களில் அவருடைய கடைசி வெற்றி படம்னா அது சிங்கம் 2 திரைப்படம் தான். நடிகர் கவின் நடிக்க இருந்த ஊர்க்குருவி படம் என்ன ஆச்சுன்னு கோவையிலிருந்து விக்னேஷ் கேட்டிருக்காங்க. கவின் நடிக்கவிருந்த ஊர்க்குருவி படத்துடைய அறிவிப்பு வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ டாடா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருப்பதனால உடனடியாக அந்த படத்துடைய படப்பிடிப்பை தொடங்குவதற்கு விக்னேஸ்வரன் எல்லா ஏற்பாடுகளும் செய்வார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிங்கர்ஸ் கானா பாலா அண்ட் ஆண்டனி தாசன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள பத்தி அப்டேட் இருந்தா சொல்லுங்கன்னு ஹுசூர்ல இருந்து நதீம் கேட்டிருக்காங்க.
கானா பாலா சமீபத்திலே எந்த திரைப்படத்திற்காகவும் பாடியதாக தெரியல. ஆனால் அந்தோணிதாசனை பொறுத்த வரைக்கும் சமீபத்திலே வெளியான மாளிகைப்புறம் என்ற மொழிமாற்று படத்திலே ஒரு பாடலை பாடியிருந்தார். அது தவிர தனக்கென்று ஒரு தனியாக ஒரு ஆடியோ கம்பெனியும் தொடங்கியிருக்கிறார் அந்தோணிதாசன். அந்த நிறுவனத்துக்காக பல தனிப்பாடல்களை உருவாக்குகின்ற முயற்சியிலே இப்போது அவர் இருக்கிறார். லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல ரஜினி சாருடைய 172வது படம் தான் ரஜினி சாருடைய கடைசி படமான கரூர்ல இருந்து சுந்தர் பாபு கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்த் தான் படங்களில் நடிப்பதை நிறுத்தப் போவதாக இதுவரைக்கும் எந்த அறிவிப்பையும் எந்த காலகட்டத்திலையும் வெளியிடலை. அப்படி இருந்தும் இது போன்ற செய்திகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருப்பது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. சில வலைதள நண்பர்கள் வேண்டுமென்றே இது போன்ற செய்திகளை திரித்து வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். சார், அறுவடை நாள் படத்துடைய ஆக்ட்ரஸ் ராசி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள பத்தின தகவல்கள் இருந்தா சொல்லுங்கன்னு கோயம்புத்தூர்ல இருந்து பாலகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. அறுவடை நாள் படத்தில் நடித்த ராசி பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சினிமாவிலிருந்து முழுமையாக விலகிட்டாங்க. சார், இந்தியன் பார்ட் 2 அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகும்னு ஒரு நியூஸ் வருதே, அது உண்மையான? திருமுலை வாயிலிருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. இந்த ஆண்டு தீபாவளிக்கு இந்தியன் 2 வெளியாவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. சார், ஸ்பைடர் படம் வெற்றி படமா? அண்ட் மகேஷ் பாபு ரொம்ப அழகா தமிழ் பேசியிருக்காரு, அது அவருடைய ஓன் வாய்ஸா இல்லை யாராவது டப்பிங் பண்ணியிருக்காங்களான்னு யூகேல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. மகேஷ் பாபு நாயகனாக நடித்த ஸ்பைடர் திரைப்படம் வெற்றி படமாக அமையல. அந்த படம் வெற்றி படமாக அமைந்திருந்தால் தொடர்ந்து பல தெலுங்கு திரைப்படங்களை இயக்கியிருப்பார் ஏஆர் முருகதாஸ் அப்படின்றது தான் உண்மை. அந்த படத்தினுடைய தமிழ் பதிப்பில் பேசியது மகேஷ் பாபு இல்லை, அவருக்காக பின்னணி கலைஞர் ஒருவர் தான் குரல் கொடுத்திருந்தார். சார், டைரக்டர் கதிர் காதல் வைரஸ்க்கு அப்புறமா வேற எந்த படங்களையும் டைரக்ட் பண்ணலையே ஏன்னு கோவையில இருந்து கணேஷ் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற காதல் வைரஸ் திரைப்படம் மட்டும் வெற்றி படமாக அமைந்திருந்தால் அந்த படத்தை தொடர்ந்து குறைந்தது 10 படங்களாவது இயக்கியிருப்பார் கதிர். அந்த படம் வெற்றி படமாக அமையாதனால தான் அவருக்கு வாய்ப்புகள் வரல. இந்த சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன், முந்தைய படங்கள் வெற்றி அடையலைன்னா தொடர்ந்து அந்த இயக்குனருக்கு வாய்ப்பு கிடைப்பது அப்படின்றது மிகவும் அரிதாக இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் மீறி இப்போது ஒரு திரைப்படத்தை இயக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் கதிர். அவருடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று உங்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், கார்த்திக் ராஜாவோட மியூசிக் ரொம்பவே அழகா இருக்கும், அப்படி இருந்தும் மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ் மாதிரி அவருக்கு பெரிய வாய்ப்புகள் கிடைக்காது ஏன்னு கலிபோர்னியால இருந்து கிரண் கேட்டிருக்காங்க. கார்த்திக் ராஜா சிறந்த இசையமைப்பாளர் என்பதிலே இந்த சினிமா உலகத்தில் யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் என்ன காரணத்தாலும் அவருக்கு சரியான பட வாய்ப்புகள் அமைய மாட்டேன் என்கிறது. ஒரு சரியான படம் மட்டும் கார்த்திக் ராஜாக்கு அமைஞ்சால் நிச்சயமாக இந்த சினிமாவிலே அவர் கொடிகட்டி பறப்பார் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். சார், ஆக்டர் கரண் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய அடுத்த திரைப்படம் என்னன்னு ஈரோட்ல இருந்து பாலகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. அண்மையிலே கூட ஒரு திரைப்பட விழா ஒன்றிலே கரனை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அடுத்து ஒரு திரைப்படத்தில் நடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் அது முடிந்த உடனே தெரிவிப்பதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. அவர் தெரிவித்தவுடன் உங்களுக்கு அதை பற்றிய தகவலை நான் சொல்கிறேன். அஸ்வந்த் தன்னுடைய முதல் பட பிரஸ் மீட்ல பேசினதை நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா செம்பி படத்துல ரொம்ப சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியும் பிரஸ் பீப்புள் ஏன் செம்பி படத்துக்காக அஸ்வினை பாராட்டலன்னு ஜானி யாழ்ப்பாணத்துல இருந்து கேட்டிருக்காங்க. தன்னுடைய முதல் படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவின் போது அஸ்வின் பேசியதை விமர்சித்த பல பத்திரிகையாளர்கள் செம்பி திரைப்படத்தில் அவர் மிகச்சிறப்பாக நடித்திருந்ததை பாராட்டி எழுதியிருந்ததை நானே பார்த்தேன். அப்படி இருக்க பத்திரிகையாளர்கள் யாரும் அஸ்வினை பாராட்டவே இல்லை அப்படின்ற உங்களுடைய குற்றச்சாட்டை என்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? முதலா 3Dல வந்த மைடியர் குட்டிச்சாத்தான் திரைப்படத்தை கண்ணாடி போட்டு திரையில பாக்குறப்போ ரொம்ப பிரமிப்பா இருந்த நினைவுகள் இன்னும் என் மனசுல ஆழமா இருக்கு. நீங்க அந்த படத்தை முதலா திரையில பார்த்த அனுபவத்தை பத்தியும் அந்த படத்தை பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள் பத்தியும் ஷேர் பண்ண முடியுமான்னு பல்லடத்துல இருந்து சுரேஷ்குமார் கேட்டிருக்காங்க. 3D தொழில்நுட்பத்தில் உருவான மைடியர் குட்டிச்சாத்தான் திரைப்படத்தை பார்த்தபோது நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான அனுபவத்தை உணர்ந்தீர்களோ அதே மாதிரி ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தான் நானும் பெற்றேன் என்று சொல்ல வேண்டும். அதற்கு பின்னாலே பல 3D திரைப்படங்களை நான் பார்த்திருந்தாலும் அந்த அனுபவம் இன்று வரை என்னுடைய மனதிலே மறக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. அடுத்து இன்று ஒரு தகவல். தன்னுடைய படத்துக்கு இசையமைத்த இசையமைப்பாளரை நேரில் ஒரு முறை கூட சந்திக்காமல் ஒரு படத்தை ஒரு இயக்குனர் உருவாக்க முடியுமா? அப்படி உருவாக்கிய ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவில் இருக்கார். அவர் பெயர் சீனு ராமசாமி. அவருடைய இயக்கத்திலே அண்மையிலே வெளியான திரைப்படம் தான் மாமனிதன் என்ற திரைப்படம். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் யுவன் சங்கர் ராஜா. அந்த படம் தயாரிப்பில் இருந்தபோது அந்த படத்திற்கு இளையராஜாவும் தானும் சேர்ந்து இசையமைக்க இருப்பதாக யுவன் சங்கர் ராஜா சீனு ராமசாமிகிட்ட தெரிவித்தார். சீனு ராமசாமி அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா அந்த அளவுக்கு இளையராஜாவுடைய தீவிர பக்தராக இன்று வரையிலே இருப்பவர் சீனு ராமசாமி. ஆனால் என்ன காரணத்தாலும் அந்த படத்தினுடைய பாடல் கம்போசிங், பாடல் பதிவு, பின்னணி இசை சேர்ப்பு ஆகிய எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சீனு ராமசாமியால் அந்த தியேட்டர் பக்கமே போக முடியல, இளையராஜாவை பார்க்கவும் முடியவில்லை.
அந்த படத்தினுடைய பாடல் பதிவின் போதும் பின்னணி இசை சேர்ப்பின் போதும் அந்த படத்தினுடைய இயக்குனரான சீனு ராமசாமி பக்கத்தில் இருக்கணும் என்று இயக்குனர் பாரதி ராஜா, ஆர்.கே. செல்லுமணி ஆகியோர் எவ்வளவோ போராடினார்கள். ஆனால் அவர்களாலும் வெற்றி பெற முடியவில்லை என்பதுதான் நிஜம். ஆனால் இத்தனைக்கு பிறகும் இளையராஜா மேலே சீனு ராமசாமிக்கு இருக்கிற பக்தி இருக்கே, அது 1% குறைந்திருக்கிறதா என்றால் இல்லை. இளையராஜா மேலே நான் எப்படிப்பட்ட அன்பை வைத்திருக்கிறேன் என்பதை அவர் என்னைக்கு தான் புரிஞ்சுக்க போகிறாருன்னு எனக்கு தெரியல என்கிறார் இயக்குனர் சீனு ராமசாமி. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.com.